அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இயேசு தேவாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு தேவாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு பெண் பலவீனமா அந்த இடத்துக்கு போறா. பலவீனம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அவளால எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கொஞ்சம் கூட அவளால என்ன பண்ண முடியல அப்படின்னா நிமிர்ந்து கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு பலவீனமா இருக்கிறா. உடனே இயேசு அதை பார்க்கிறார். பார்த்துட்டு அந்த ஸ்திரீய அழைக்கிறார், பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி அவளை அழைத்து என்ன செய்கிறார் அப்படின்னா அவளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார், அவளை நிமிர பண்ணுகிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட நீங்கள் எந்த காரியத்திலே உங்களை தலை நிமிர்ந்து வாழ முடியாதபடி, உங்கள் கடன் பிரச்சனையா, இல்ல திருமணம் நடக்கவில்லையே, எங்கேயும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் என்னால போக முடியல, என்னை கேள்வி கேட்டே கொள்றாங்க அப்படின்லாம் சொல்றீங்களா? இல்ல குழந்தை பாக்கி இன்னுமா உனக்கு குழந்தை பிறக்கலையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன 1008 யோசனை சொல்றாங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் நீட்டப்படுகிறது. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி 13ஆம் வசனம், அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். வசனம் சொல்லுகிறது, அவளை அழைத்து அவள் தலையின் மீது தமது கைகளை வைத்து நீ நிமிர்ந்து நில் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அவள் விடுதலையாக்கப்பட்டாள் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருந்தாலும், இப்பொழுது இயேசுவே என்று கூப்பிடுகிற நீங்களாய் இருந்தாலும், ஆண்டவருடைய வல்லமையின் கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்படுகிறது. நீங்க எந்த இடத்திலே நீங்கள் கூனி குறுகி நிமிர முடியாதபடிக்கு இருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே இயேசு உங்கள் தலையின் மீது, உங்கள் மீது கரங்களை நீட்டி உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த வசனத்தை சொல்லி நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. அந்த மகளுக்கு அற்புதம் செய்தீரே ஆண்டவரே, அவளை நிமிர பண்ணினீரே, அதே போல இந்த காரியத்தில் என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்திலே நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுத்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் மன உருக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எசப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்த காரியத்திலே நிமிர்ந்து நடக்க முடியாதபடிக்கு, நிமிரக்கூடாதபடிக்கு ஆண்டவரே எந்த காரியம் வாட்டி வதைத்திருந்தாலும் அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் பரிபூரண விடுதலையை கொடுத்து தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கடனோ, வியாதியோ, வறுமையோ, தரித்திரமோ எதுவா இருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே நீர் விடுதலை கொடுத்து உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து தலையை நிமிர பண்ணுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்களை தலை நிமிர்ந்து மகிழ பண்ணுங்க, ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்து ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயம் உங்களுக்கு பதில் தருவார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாள், விடுதலையின் நாள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.